அந்த ரெண்டு பாட்டிலையும் அந்த ரெண்டு நடனத்தை சொல்லிட்டார். நகரம்னா எப்படி இருப்பார், சிகரம்னா என்ன சொல்லியிருக்கிறார். 34வது பாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ திருவாசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓம் என்பதே திருவாசி. அதான் சொல்றார் 34வது பாட்டு பாருங்க. ஓங்காரமேனல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவார் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின். ஓங்காரமே நல் திருவாசி. இந்த திருவாசி என்பது நீங்கள் நடராசரை சுற்றி பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டமாக இருக்கும். அதில் ஒவ்வொரு சுடர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் திருவாசின்னு பேருங்க. தமிழில் திருவாசி, வடமொழியில் பிரபாவலயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒளிவட்டம் சொல்ல இல்லைங்களா. இந்த பிரபை அப்படி சந்திர பிரபை, சூரிய பிரபை. நீங்கள் சாமி புறப்பாட்டில் பார்த்தீங்கன்னா மூர்த்திகள், பஞ்சமூர்த்தி புறப்பாடு, ஒவ்வொரு வாகனம் புறப்பாடு. ஒரு நாளைக்கு சாமி சந்திர பிரபையில் வருவார் அப்படின்னு அர்த்தம். அந்த பின்னே இருப்பது சந்திரன் போல இருக்கும் அந்த வளைவு சாமிக்கு பின்ன. சூரிய பிரபைனா சூரியனை போல வச்சு அதுக்குள்ள சாமி முன்னாடி அமர்ந்திருப்பார். அவ்வளோதான். இவங்கெல்லாம் இறைவன் ஆளுகைக்குட்பட்டவர்கள் என்பதை உயிர்களுக்கு உணர்த்துவது, வேற ஒன்றும் இல்லை. விழாக்களுடைய நோக்கம் அதுதான். எனவே 10 நாட்கள் விழா நடக்கும்போது ஒவ்வொரு விழாவிலும் ஒரு குறிப்பு உண்டு. அந்த வகையில் நாம் இங்கே பார்க்கும்போது இந்த திருவாசி என்பது அந்த வளைவுக்கு தான் திருவாசின்னு பேர். இப்போ நீங்கள் ஒரு விளக்கேற்றுறீங்க, இப்போ பின்னாடி விளக்கேற்றி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திரியை ஒட்டி அந்த சுடர் பிரகாசிக்குது. அப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய சுடர் என்பது 5 எழுத்து மந்திரம். இந்த சுடர் பிரகாசிக்கிறது பாருங்கள், அதுதான் திருவாசி. சுடர் என்பது மையத்தில் இருக்குது, அது பிரகாசிக்கும் போது அப்படியே திருவாசியாக நிற்குது. அவ்வளோதான். அதாங்க சொன்னார். ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம். அவற்றுங்கள் நீங்காதிருக்கக்கூடிய எழுத்துக்களே நிறை சுடராக இருப்பது. எனவே யாரெல்லாம் யான் என்கின்ற அகங்காரத்தை அற்றிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் அம்பலக்கூத்தை காண்பார்கள். காண்பவர்களுக்கு இனிமேல் பிறப்பு என்பது இல்லை. அதான் சொன்னாராங்க. அற்றார் ஆங்காரம் அற்றார் அறிவார் அணி அம்பலத்தான் ஆடல். எனவே ஆடலை யார் காண்பார்கள்? ஆங்காரம் அற்றவர்கள் காண்பாங்க. ஆங்காரம் அற்றவர்கள் தான் காண முடியும். ஆங்காரத்தோடு இருப்பவர்கள் அந்த கூத்தினை காண இயலாது. இதாங்க தரிசனம் என்று பெயர். இதுக்கு திருக்கூத்து தரிசனம் என்று பெயர். அந்த கூத்து எப்போ காணலான்னு கேட்டால், யான் என்கின்ற செருக்கு அற்று போகும்போது தான் அந்த பெருமான் நமக்கு காட்சிக்கு வருவார். நீங்கள் தியானிக்கலாம், ஜபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். சுவாமி எப்போ வெளிப்படுவார் அப்படின்னு கேட்டால், மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முனைப்பு கெட்டு போக வேண்டும். நான் என்பதும் எனது என்கிற முனைப்பு எப்போது கெடுகிறதோ அப்போ இறைவன் உங்கள் அறிவுக்குள்ளே தோன்றி நிற்பார். தோன்றும் போது அவனோடு ஒன்றுபட்டு நிற்பான். அப்படி ஒன்றுபடுவது யோகம். அதனால் வருகிற அறிவு ஞானம். இது அடிப்படை. அதனால் இங்கே சொன்னார், ஆங்காரம் அற்றார் அறிவார். எது? அந்த கூத்தினை அறிவார்கள். அவங்களுக்கு பயன் என்ன? பிறப்பு அற்றார். அவங்களுக்கு இனிமேல் ஒரு பிறப்பு என்பது அவங்களுக்கு கிடையாது என்பது இங்கே சொல்லியிருக்கிறார்.